டிஎன்எஸ்சிசியில் செகண்ட் மேட்ச். இன்னைக்கு யாருக்கு மேட்ச்னா தமிழ் கிராக்கர்ஸ் vs ஸ்போர்ட்டிங் மேங்களூர். ஒரு நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டீம், ரெண்டு டீமுமே நல்ல டீம். தமிழ் கிராக்கர்ஸ் ஒரு நல்ல தொடக்கம் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் ஒரு சிறந்த வெற்றி பண்ணி இருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஓவர் போட ஃபிரோஸ் ஃபஸ்ட்டு பாலே ஒய்டோட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பால் டாஸ் பால், ஒரு தட்டல், 2 அவுட் ஆகுமா? நாட் அவுட். மீண்டும் ஒரு நோ பால் நினைக்கிறேன். கொடுத்து தான் ஆகணும் அம்பேர். பார்ப்போம். 1, 2 நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் சிக்னல் வந்திருக்கு. 2 ரன்கள் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் அழகும், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. நல்ல லைனுங்க. இப்போ தாங்க லைனை எடுத்தாந்துருக்காரு. ஒரு நல்ல பால். டாஸ் பால், மீண்டும் ஒரு டாஸ். கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. விக்கெட் விட்டுருக்காருங்க, அழகோட விக்கெட். ஆனால் ஒரு லோ டாஸ். ஆனால் மேட்ச்சில் ஒரு திருப்பம். ஸ்பாட்டிங் மங்களூர் விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் கணேஷ். நல்ல லைனுங்க. டாட் பாலோட வந்திருக்கு. ஒரு நோட்டுக்கான முயற்சி அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 2 அவுட்டுக்கான ஆர்கியூமெண்ட் போய்க்கு. லாஸ்ட் பால். நல்ல லென்த்துங்க. புட்டில் நல்ல பால். செகண்ட் ஓவர் போட ஃபுர்கான். அவருக்கான ஃபஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் விக்கி அழுத்தி போட்டார். வைட் 1 பவுன்ஸ். அடித்தார். அங்கே மிகப்பெரிய 6 விக்கி பேட்டில் 6 வந்திருக்கு. மீண்டும் ஒரு அம்பேர்ஸ்கா வைடு. அம்பேர் அங்கே வைடு கொடுத்துருக்காரு. ஒரு பால் தான் போட்டுக்கா 6 போயிருக்கு. மீண்டும் அதே ஏரியாவில் தூக்கி விட்டுருக்காரு. இந்த முறை 4 ஆகுமா? ஃபீல்டை தடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அங்கே விஷ்ணு. ஒரு ரன் மட்டுமே வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். மீண்டும் அதே ஏரியா. அந்த சைடு தான் போகுமா? 4 ஆகுமா? நல்ல ஒரு தடுப்பு. அங்கே 1 ரன் மட்டுங்க. நல்ல ஷாட். நல்லா ஒயிலைன் ஆக்கர் எடுத்தாந்தார். அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. நல்ல பாலுங்க. ஒரு ஸ்லோவர் பால் எடுத்தாந்தார். டாட் பால். 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் போயிருக்கு தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. 2 ஓவர் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. கண்டினியூ பவுலர் ஃபிரோஸ். நல்ல நேனுங்க. மீண்டும் ஒரு எட்ஜில் ஒரு 4. நல்ல ஷாட்டுங்க. எட்ஜு மாதிரியே இருந்தாலும் நல்ல ஷாட்டு. அங்கே ஒரு ஃபீல்டர் முயற்சி பண்ணார். பிடிக்க முடியலை. சந்தித்த முதல் பாலே ஒரு 4. செகண்ட் பால் போல்டு. நல்ல பாலுங்க. உள்ளே இறக்குனாரு நேராக கொண்டாந்து. நல்லா பாருங்க. ஒரு 4க்கு அடுத்து 2 டாட்டு நல்லா போட்டிருக்காரு. குளிருக்கு அடித்தாலும் போகாது, அவ்வளோ வேகமாக போகாது பால். டாட் பண்ணுங்க. நல்ல லைன் எடுத்தாரானுங்க. அரௌண்ட்லேருந்து பயங்கரமாக ஒரு அடுத்தடுத்து டாட் பால் போட்டுக்கு இருக்காரு. நல்ல ஷாட் ஆகுமா? இல்லைங்க,
ஒரு எட்ஜு தான், ஒரு ரன் மட்டுமே கிடச்சிருக்கு விக்கிபேட்லேருந்து. 4th ஓவர் போட பவர் பிளேயோட கடைசி ஓவர் போட 4வது ஓவர். பவுலிங் ஹெட்டில் சிவா, ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபஸ்ட் பால் நல்ல ஷாட், ஒரு 4 ஆகிடும் கண்டிப்பான முறையில். 4 விக்கிபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. செகண்ட் பால் மீண்டும் நல்ல ஷாட்டுங்க. இந்த ஏரியா அவரோட ஃபேவரட்டான ஏரியா. 4 2 4ங்க. விக்கிபேட்லேருந்து அடுத்தடுத்து 2 4 வந்திருக்கு. தேர்ட் பால் ஷாட்டுங்க, குட் ஷாட், வெளியில் போகுமா? 4 ஹேட்ரிக் 4 பதிவு செஞ்சுருக்கார் விக்கி. அவர் பேட்லேருந்து ஹேட்ரிக் 4. 4th பால் நல்ல கேப்பில் போதும், இதுவும் 4 ஆகும்னு நினைக்கிறேன். 4 பேக் டு பேக் 4 வந்திருக்குங்க. 4 பாலுக்கு 4 வந்திருக்கு. 5th பால் மீண்டும் அடித்தார், நேராக போயிருக்கு. 4 ஆகுமா? 4ங்க. 5 பாலுக்கு 5 4 வந்திருக்கு. ஒரு நல்ல ஓரம் மாற்றிருக்காருங்க. நல்லா பேட்டிங்க விக்கி. 5 4 5 பதிவு செஞ்சுருக்காரு. 5 balls 5 4. லாஸ்ட் பால் 6 பாலுக்கு 6 4 பதிவு செய்வாரா? ஃபிஃப்த் ஓவர் போட புருன். டாஸ் பால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல முயற்சிங்க. கணேஷ் தடுமாறி இருக்காரு. இங்கே பனி விழுகும், வழுக்குதுங்க. பாலும் ஒரு சிங்கிள். கணேஷ் பேட்லேருந்து ஒரு சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, அடித்தார். ஃபீல்டரும் தாண்டி போயிருக்கு. அங்கே 4 விக்கிபேட்லேருந்து ஒரு 4. ஓயர் 1. அங்கே ஒரு டாட். லாஸ்ட் 2 பால் ஒரு நல்ல ஸ்லோவர் ஒன்றுங்க. நல்ல ஐடியா எடுத்தாந்தார் பேட்ஸ்மேன் மூவிங்கை பார்த்து. இங்கே ஃபீல்டர் கரெக்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் மட்டுமே போகும். விக்கிபேட்லேருந்து லாஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள். 6th ஓவர் போட பின்ட்டு. அரைஞ்சு விட்டார், கைக்கே போகுது. 4 ஆகிருக்குங்க. ஒரு ஸ்லோவர் ஒன்று அழுத்தி போட்டார், இன்னும் வந்துச்சு பால். ஒரு 4 ஆகிருக்கு. செகண்ட் பால் மீண்டும் அதே மாதிரி போட்டார். வெளியில், இந்த முறை வெளியில் போயிருக்குங்க. 6 நோ பால் ப்ளஸ் 6ங்க போன பால். மீண்டும் அடித்தார். அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்கார். அங்கே நல்லா தடுத்துருக்காங்க. நல்ல முயற்சி, நல்லா ட்ரைங்க ஃபீல்டர்கிட்ட வந்து. ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு. மீண்டும் வெளியில் போட்டிருக்காருங்க பாலை. ரொம்ப அழுத்தி போட்டிருக்காரு, ஃப்ரீயாக விடலை. ஒய்டு ஆயிருக்கு. ஒய்ட். ஓ, டாட் பால். டாஸ் பாருங்க, லோ டாஸ். தட்டுறதுக்கான முயற்சி மட்டும்தான் போனார் கணேஷ். ஓ, ஒரு சிங்கிள். ஒரு எட்ஜுங்க.
பெரிய ஷாட்டுக்கு போனாலும் எட்ஜ் ஆகிருக்கு. நான் டாட் பாலாக மாறி இருக்கு. பவுலர் ஜாவித் 7th ஓவர் போட 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 61 ஸ்கோரு. ஒரு விக்கெட் மட்டும் இல்லாத இருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் பால். டாட் பால். தேர்ட் பால். தூக்கி அடிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு. விக்கி 50 அடிச்சிருக்காருங்க. விக்கி 50. இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் கிராக்கர்ஸ் வந்து முதல் 50 பதிச்சிருக்காரு விக்கி. நல்லா தட்டி கொடுக்குறாருங்க கணேஷ். அவரோட வேலையை செஞ்சுக்கிருக்காரு. விக்கி ஃபவர் ஆனான்னா அவரோட வேலையை செஞ்சுக்கிருக்காருங்க. தட்டி கொடுக்குறாருங்க. ஒரு ஆள் ஹிட் பண்ணுறாங்க, ஒரு ஆள் பால் ரொட்டேட். ஒரு பதிவு செஞ்சுருக்காருங்க 50. ஒரு சில மேட்சில் நல்லா விளாண்டுருக்காரு விக்கி. டாட் பால். நல்ல ஓவருங்க இந்த ஓவர். ஒரு 6 ஓவருக்கு அப்புறம். ஓ, டாட் பால். மீண்டும் நல்ல ஓவருங்க ஜாவித். பவுலிங்கில் 8th ஓவர் போட லிக் பால். ஒரு ஸ்லோவர் 1ல் தான் எடுத்தாந்தார். பவுன்ஸ் பால். செகண்ட் பால். ஒரு எட்ஜுங்க. ஃப்ரெண்டில் வந்துருந்தானே கேட்ச்சு பவுலருக்கு. தேர்ட் பால். 2 பால் நல்லா எடுத்தாந்துருக்காரு. ஓ, டாட் பால். நல்லா ஓவராக மாற்றிருக்காங்க. ஒரு 6 ஓவருக்கு அடுத்து 3 டாட் போட்டிருக்காரு இந்த ஓவரில். நல்ல ஃபீல்டிங். 4 டாட் ஆகிருக்குங்க. பேக் டு பேக் டாட் பால் வந்துருக்கு. 5th பால். நல்லா போட்டிருக்காருங்க. மீண்டும் டாட் ஆகுமா? பாடியில் பட்டு ஒரு சிங்கிளாக லெக் பையில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. லாஸ்ட் பால். நல்ல ஓவர் போட்டிருக்காரு. அரைஞ்சாரு. ஃபீல்டர் கைக்கே தான் நான் போகும். அங்கே சிங்கிள் மட்டுமே கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு பால் ஓயிடுங்க. டாட் பால். நல்ல ஓவருங்க. 3 ஓவர் மட்டும் கொடுத்துருக்காரு. இந்த ஓவரில் 3 ரன் மட்டும் கொடுத்துருக்காருங்க. 8 ஓவர் கம்ப்ளீட். 67 ஸ்கோரு. சிங்கிள். சிவா செகண்ட் பால். 8th ஓவர் 9th ஓவரோட செகண்ட் பால். நல்ல பாலுங்க. நல்ல பால். தேர்ட் பால். தேர்ட் பால். அழுத்தி விட்டார். டாட் பால். 4th பால். நல்ல பாலுங்க. நல்லா உள்ள எடுத்தாந்தாரு. ரன் அவுட் ஆகுமா? அவுட்டுங்க. ரன் அவுட். விக்கெட் எடுத்திருக்காரு. பல முறை ரன் அவுட்டுக்கான சான்ஸ் கிடச்சிச்சுங்க. இந்த முறை அவுட் ஆயிருக்காங்க. கைக்கு தானே போயிருக்கு இந்த முறையும். அங்கே ஒரு சிங்கிள். கணேஷ் பேட்லேருந்து ஒரு சிங்கிள். 10th ஓவர் போட ஜாத்விக். 9 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 69 ஸ்கோரு. ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்ருக்காரு. உச்சி பந்து கேட்ச் ஆகுமா? இல்லைங்க, தடுமாறாரு. விட்டாருங்க. 2. கணேஷ் பேட்லேருந்து ஒரு 2. செகண்ட் பால். டாஸ். நல்லா சாட்டுங்க. பிச்சுக்கிட்டு போகுது. அங்கே ஃபீல்டர் விட்டாருங்க. 4. கணேஷ் பேட்லேருந்து ஒரு 4. கணேஷ் அவரோட இன்னிங்ஸு பயங்கரமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் அவரோட வேலையை பண்ணார். இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் டாஸ். ஸ்லோ டாஸுங்க. நல்ல ஐடியாவாக சிங்கிள் தட்டார். ஸ்ட்ரைக்கில் பாண்டியா நியூ பேட்ஸ்மேன் வந்தவர். ஓவர்.
ஓ ஸ்டெம்பிட் மிஸ்ஸுங்க. ஒரு எட்ஜுங்க. ஸ்லோவர் ஒன்றா எடுத்தார், போட்டார் உள்ள. விக்கெட்டை எடுத்து விட்ருக்காரு. தடுமாறுறாங்க தமிழ் கிராக்கர்ஸ். அடுத்தடுத்து விக்கெட் போய்க்கிருக்கு. பாண்டியாவோட விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் உதயா. போன பால் விக்கெட். பாண்டியா நல்ல பேட்ஸ்மேனுங்க உதயாவும். ஒரு டாஸ் பாலை விட்டுருக்காருங்க. ஒரு டாட் பால் எடுத்துருக்காரு. டாஸ் பாலை எடுத்து விட்டாப்புல. நல்ல ஓவராக மாற்றிருக்காருங்க. அவர் போட்ட 2 ஓவருமே நல்ல ஓவருங்க. ஜாத்விக் போட்ட 2 ஓவரும். டாஸ் பால் பேக் டு பேக் டாஸ் பால். அந்த ஓவர்லேயே ஒரு டாஸ் பால் விட்டுருக்காங்க. இந்த ஓவர்லேயே ஒரு டாஸ் பால் விட்டுருக்காரு கணேஷ். 11th ஓவருங்க. செகண்ட் பால் ஓயிடுங்க. செகண்ட் பால் இந்த முறை உள்ளே எடுத்து அந்த விட்டார். ஃப்ரீயாக விட்டார். அங்கே சிங்கிள் கணேஷ் பேட்டில். தேர்டு பால். நல்ல பாலுங்க. இந்த ஒரு 4 ஓவர் நல்லா மாற்றி விட்டாங்க. ஒயிட் எங்கேயோ போட்டார். அடைஞ்சு விட்டார். வெளியில் போயிருக்கு. நல்ல ஷாட்டுங்க. குவாலிட்டியான ஷாட். உதயாபேட்லேருந்து ஒரு குவாலிட்டியான ஷாட்டு. அப்படியே தூக்கி விட்டார் மேலே. 6. நல்ல ஸ்கோர் கொண்டு போகலாம். இப்போ எந்த அடிக்க ஆரம்பித்தோம். ஒயிட். மீண்டும் ஒரு ஒயிடுங்க. மீண்டும் வெளியே விட்டுருக்காரு. பேக் டு பேக் 2 6. உதயாபேட்லேருந்து பேக் டு பேக் 2 6. குட் ஷாட்டுங்க. ஹாட்ரிக் 6 பதிவு செஞ்சுருக்காருங்க. இன்னைக்கு உதயாவோட ஹாட்ரிக் 6ங்க. 12th ஓவர். ஃபுர்கான் 12th ஓவர் போட டாஸ் பால் இல்லைங்க. முன்னாடி குத்திருச்சு. கேட்சு பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் எடுத்திருக்காரு. போன பால் கணேஷ் நல்லா அடிச்சுக்கிருந்தார். அவர் விக்கெட்டு போயிருக்கு. நல்லா விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணார். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முருகனுங்க. அந்த முதல் பாலை நல்லா ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காரு முருகன். உதயா டாட் பால். மீண்டும் ஒரு ஸ்லோவர் ஒன்றுங்க. ஸ்லோவர் ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுறாருங்க. அட்வான்ஸாக பேட்டர் சுற்றுறாரு உதயா. நல்ல ஓவராக மாற்றிருக்காரு ஃபுரான். 4 ஆயிருங்க. ஒரு ஒய்டோட ஒரு 4 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கட்டு. அங்கே ஒரு டாட் பால். ஒரு எட்ஜில் தாங்க போயிருக்கு. அங்கே கேட்ச் ஆகுமா? போயிருக்குங்க. எட்ஜில் பட்டும் போயிருக்கு. 6ங்க. உதயாபேட்டை 4 6 போகிறதோட பதிவு செஞ்சுருக்காரு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு முருகன். உதயா அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க தமிழ் கிராக்கர்ஸில். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க போல்ட்டுக்கு. ஆனால் லெக்கில் பட்டிருக்கு. விட்டு இருந்தால் போல்ட்டு ஆயிருக்கும் கண்டிப்பான முறையில். இதை அடுப்பானுங்க. நல்லா உள்ள வச்சார். அங்கே நல்ல முயற்சி. அங்கே கேப்பில் போகுது. 4 ஆயிருக்குங்க. 4 பவுண்ட்ரி. உதயாபேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி. ஒரு நல்ல பால். ஒரு 4க்கு அடுத்து ஒரு நல்ல பால் கொண்டாந்துருக்காரு. போல்டுங்க. உதயாவோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங்க. போன பால் விக்கிக்கு உதயா விக்கெட் இறந்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பார்த்திபன். ஒயிட்.
நல்ல பாருங்க. சிவா நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க. ஸ்கோர் 116. ஃபிரோஸ் 14th ஓவர் போட ஒரு நல்ல தட்டி விட்டார் கேப்பை பார்த்து. நல்ல முயற்சி. இங்கே 1 2 இங்கே ஃபீல்டில் தட்டியிருக்காரு, எடுத்திருக்காங்க. 2 ரன் மட்டுமே வந்திருக்குங்க. நல்ல நயனுங்க. டாட் பால். டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பால். கையில் அடிச்சிருக்காங்க. நல்ல ஓரம் போட்டிருக்காரு. மாற்றிருக்காருங்க. நல்ல ஓரம் மாற்றிருக்காரு. ஒரு ஏச்சு. இங்கே ஒரு சிங்கிளாக இருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். இந்த முறை அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. சிங்கிள். சிங்கிளோடு இந்த ஓவர் நல்ல ஓவர் போட்டு கொடுத்து முடிச்சிருக்காரு ஃபிரோஸ். 15th ஓவர். ஃபுருன் அடித்தார். பாத்தி அடித்தா சிங்கிள் மட்டுமே வரும் என்ற 2க்கான முயற்சி முருகன். ஆனால் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஸ்கோரை கொண்டு போகலாம். 140 வைக்கலாம். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு. நல்லா தூக்கி விட்ருக்காரு. ஃபீல்டர் இல்லை. ஆனால் பால் போகாது. ஈரத்துக்கு நிற்கிது. ஆனால் இருந்தாலும் போயிருக்குங்க. 4. முருகன் பேட்டிலேருந்து ஒரு 4 தூக்கி விட்டார். வெளியில் போயிருக்கும்னு. 6. முருகன் பேட்லேருந்து ஒரு 6 மீண்டும் தூக்கி விட்டுருக்காரு. 6. 2வது 6. முருகன் பேட்லேருந்து 2வது 6. இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க. எல்லாருமே ஹாட்ரிக்கான முயற்சியில். விக்கி 5 4 அடிச்சிருக்காரு தொடர்ந்து. உதயா ஹாட்ரிக் 6 அடிச்சிருக்காரு. முருகன் ஹாட்ரிக் அடிப்பாரா? 2 அடிச்சிருக்காருங்க தொடர்ந்து. மீண்டும் அடித்தார். 5 6ங்க. ஹாட்ரிக் 6 பதிவு செஞ்சுருக்காரு முருகன். 2வது ஹாட்ரிக் 6 பதிவு செஞ்சுருக்காங்க டீம்லேருந்து. நாலாவது 6ங்க. 4வது 6 பதிவு செஞ்சுருக்காரு முருகன். என்னன்னு தெரிலங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி ஆடுறாங்க எல்லாரும். லாஸ்ட் ஓவருங்க. ஃபிரோஸ் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் நல்ல ஓவர் அடிச்சு விட்டுருக்காங்க. 150 போயிடுச்சுங்க ஸ்கோரு. ஒயிட். ஃபஸ்ட்டு பால் டாட் பால். செகண்ட் பால் உள்ளே எடுத்து அந்த வச்சாருங்க. சிங்கிள் ஆயிருக்கு. அடித்தார். நல்ல ஷாட்டு. ஆனால் கீழே தரையோடு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்கார். 2க்கான முயற்சிங்க. 2 வந்திருக்காங்க. நல்ல ரன்னிங் முருகன் அண்டு பார்த்தி. ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. கேட்சுங்க. முருகனோட விக்கெட் விழுந்திருக்காங்க. போன பால் முருகனோட விக்கெட் விட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் பாலா. நல்ல ஷாட். கைக்கே தானே போயிருக்கு. சிங்கிள் மட்டும் அங்கே சிங்கிள். லாஸ்ட் பால் தூக்கி விட்டு அடித்தார். கேட்சுக்கான முயற்சி. 4ங்க. பார்த்தி பாயிட்லேருந்து கடைசி பால் 4. முதல் ஓவர் மருதுபாய் தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருவர் மருதுபாய். குளிருங்க, பயங்கரமான குளிர். முதல் பந்து அகலப்பந்து. மருதுபாய்
இரண்டாவது பால். கேட்ச் ஆக வேண்டியதுங்க. மூணாவது பால். மருது பாய். கேட்ச் ஆகுமா? பார்த்திபன். கேட்ச் மிஸ்ஸுங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. நாலு ரன் ஓடிட்டாங்க. மருது பாய் நல்ல அடிச்சாப்புல. 4 2 ஓட்டங்கள். இறுதி பால் நினைக்கிறேன். அழகாக வீசப்பட்ட பந்து. 2 எதுவும் எடுக்கல. ஓவர் நினைக்கிறேன். லாஸ்ட் பாலுங்க. பாய் தனது இறுதி பந்து வீசி வருகிறார். அருமையான பால். ஓகே. தனது அணிக்காக 2வது ஓவரை வீச வருவோர் பாலா. முதல் பால். இரண்டாவது பால். கேட்ச் ஆகுமா? இரண்டு ஓட்டங்கள். வைடு. வாட் எ பியூட்டி. சூப்பர் பந்துங்க. 4வது பால் நினைக்கிறேன். நல்ல அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? அட போங்க. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அடுத்த பால். மருதுபாய் தனக்கான 2வது ஓவரையும் அணிக்கான 3வது ஓவரையும் வீச வருகிறாருங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு மேட்ச்சு. மருதுபாய் அவுட் ஆஃப் பியூட்டி. இந்த பாலை போடுறாங்க. அவ்வளோதான். கேட்ச். விக்கி கேட்ச் ஆகுமா? அவ்வளோதான். குளூரில் ஆடுது. கேட்ச் ஆகுமா? 2 ரன்கள். வருது போய். கேட்சா பாண்டியா. வெரி குட். மருதுபாய் 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. கொடுங்க மருதுபாய். ஒரு ரன் எடுக்க வாய்ப்புகள் இல்லை. ஒன்றும் பண்ண முடியல. காத்தடிக்குதுங்க. ஐயோ. மருதுபாய் மீண்டும். பவர் பிளேயின் கதையை சொல்லுங்க. பால் 2வது ஓவர். ஆடா வாரா. பாலா. 4. முதல் போரை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பாலா ஒழுங்கு. ஒன்றும் பண்ண முடியல. குளிர். வேகமாக போட்டு மேட்சை முடிங்க. கணேசே நல்ல பந்துங்க. பாலா. ஆட்ட பிடி. நல்ல பாலுங்க. ஐயோ பேச்சு வர மாட்டேங்குதே. பாலா. ஐவா. பார்த்திபா. 6.
நல்ல ஷாட் இது. நல்ல ட்ராப் உதயா. நல்ல ட்ரை. Good bowling. மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது. ஆஹா, ரொம்ப அருமையான பந்து மருதிட்ட இருந்து.
நல்ல பவுலிங், நல்ல ஃபீல்டிங் ரமேஷ். அருமையான போல்டு. இந்த ஓவரு வந்து யூடியூபர் விஷ்ணுவுடைய தெரிக்க விடும் ஓவராக இருக்க போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஓவரு. நம்ம ஓப்பனர் பேட்ஸ்மேன் அழகுராஜா. ஆமாம், அதாவது நம்முடைய டோனியோட ஜெராக்ஸ் தான் வந்து நம்ம முருகன். நல்ல ஒரு குட் கீப்பர், நல்ல ஒரு பேட்டர். இன்றைக்கெலாம் வந்து தெறிக்க விடும் பேட்டராக இருக்கார். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 400 வச்சுருக்காப்புல. ஆமாம், கண்டினியூவாக 4 6. இந்த மாதிரி ஒரு 6 அடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஃபார்மில் இருக்கார். யூடியூபர் யூடியூபர் விஷ்ணுவோட ஓவர் இப்போ இருக்க போது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் பால் விஷ்ணு ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் பாலில் ரன் இல்லை. நல்ல பவுலிங், நல்ல ஒரு வெரைட்டியாக பந்து போகிறாப்புல நம்ம விஷ்ணு அவர்கள். செகண்ட் பால், வா, அழகான பந்து, அழகு பால். விஷ்ணுக்கிட்ட இருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பந்து வருது. ஒவ்வொரு பந்தும் யோசிச்சு போகிறாப்புல. பார்க்கலாம். மூணாவது பந்து, லவ்லியான பந்து, நல்ல பந்துகள். இந்த பால் கொஞ்சம் 4. என்னோட ஃபஸ்ட்டு 2 பால் நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்து தொடர்ந்து 2 பாலில் வந்து 2 4. யூடியூபர் விஷ்ணுவோடைய ஓவர்லேருந்து தொடர்ந்து 2 4கள். ஆர்டிக் 4 வருமா, இல்லை விக்கெட் வருமா, இல்லை டாட்டா? இதோ பாலா அவர்கள் காலால் பந்தை மறைச்சு அருமையான ஒரு ஸ்டாப்பை கொடுத்துருக்காப்புல. நல்ல குட் ஓவர். 2 4 போயிருக்கு. மற்றபடி மிச்சம் இருக்க 4 பால் டாட் பால், ஒரு சிங்கிள் கொடுத்துருக்கா. 3 டாட், ஒரு சிங்கிள். நல்ல ஓவர். யூடியூபர் விஷ்ணுவோடைய ஓவர் அருமையாக இருந்துச்சு. அருமையான ஓவர் யூடியூப் விஷ்ணுவோடைய ஓவர். ஃபேண்டாஸ்டிக்கான ஓவர். அடுத்து நம்மளுடைய டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் ஆன திரு அழகுராஜாவுடைய ஓவரை வந்து சந்திக்க இருக்கிறாங்க பேட்ஸ்மேன். பார்க்கலாம்
எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் பால் கணேஷ் வந்து விழுந்திருக்கலாம், விழுந்து அந்த கேட்ச் எடுத்திருக்கலாம். கணேஷ் வந்து ஏற்கனவே பேட்டிங்லேயே விழுந்தனால இப்போ விழுக மாட்டேங்கிறாப்புல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து செகண்ட் பால் போத்தமில் ரொம்ப அழகான பந்தாக போட்டிருக்காரு. செகண்ட் பால் ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. அழகுராஜா ஒரு நல்ல பந்து, 3வது பந்து பார்க்கலாம். இந்த பந்தில் ஏதாவது ஒரு விக்கெட் இருக்காங்க. அங்கே ஏர் இண்டியா ரமேஷ் எடுக்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி பாண்டே அவர்கள் அந்த பந்தை எடுத்து கொடுத்துருவா. குட் பவுலிங், நல்ல ஓவர். இதோ யூடியூபர் விஷ்ணு ஸ்ட்ரைக்கில், சாரி ஃபீல்டிங்கில். அருமையான ஒரு கேட்சு, அருமையாக ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேட்ச் எடுத்திருக்காப்புல. அழகுராஜா ஓவர்லேருந்து ஒரு விக்கெட்டு. நல்ல ஓவர். அழகுராஜா ஓவரில் கையிலேருந்து அருமையான ஒரு பால், லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. அருமையான விக்கெட்டு அழகுராஜா. வெல் பவுலிங், வெல் பவுலிங், வெல் பவுலிங், வெல் பவுலிங். நம்பர் 24-29 கணேஷ்னு ஒரு பேர். ரொம்ப நேரமாக நிற்கிறாப்புல கேமரா மறைச்சிக்கிட்டு. பட் இருந்தாலும் அழகுராஜோட ஒரு ஸ்லோமோ ஒன்று பார்க்கலாம். அழகுராஜா நல்ல ஒரு குட் ஓவர். அழகுராஜா ப்ரோ, வெல் ஓவர் ப்ரோ. பட் ஆனால் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா சிரமத்துக்கு பண்ணிக்கணும். இப்போ போடுறது வந்து யூடியூபர் விஷ்ணு அவர்கள். செகண்ட் பால் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அவர் வயலேருந்து. செகண்ட் பால் ரொம்ப சூப்பராக போட்டாப்புல, போல்டு ஜஸ்ட் மிட்டு. தேர்ட் பால் யூடியூபர் விஷ்ணுட்ட இருந்து. ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் பேரும் விஷ்ணு, பவுலர் பேரும் விஷ்ணு. நல்ல ஒரு 4 போயிருக்கு. விஷ்ணு ஓவர்லேருந்து இந்த ஓவரில் ஒரு விஷ்ணு வந்து ஒரு 4 கொடுத்துருக்காப்புல யூடியூபர் விஷ்ணு. அவரை தொடர்ந்து அழகுராஜா களத்தில் போயிருக்காப்புல. அழகுராஜா இப்பொழுது களத்தில் இறங்கியிருக்காப்புல அடுத்த ஓவருக்கு. இந்த கணேஷ் வந்து ஏன் அப்படி கேமரா மறைச்சிக்கிட்டு இருக்காப்புலன்னு தெரியல. இந்தண்ணே
ஃபுல்லாக நீ தானே மறைச்சிக்கிட்டு இருக்க. அழகுராஜா கையிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபால். அழகுராஜா லாஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. இந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுக்காம பாவம். நல்ல ஒரு ஷாட். அங்கே ஏர் இண்டியா ரமேஷ் நிற்கிறாப்புல. ரொம்ப அழகான ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. அழகுராஜாலேருந்து செகண்ட் பால். இப்போ நல்ல ஒரு ஐடியா பால் போத்தம் திரும்பினதுக்கு. ரொம்ப அருமையான பந்து. பவுலிங், குட் பவுலிங். அழகாச்சாவோட பந்து கையில் இருந்து ரொம்ப அருமையான பந்துகளாக வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஒவ்வொரு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கேமரா ஷேக் ஆகுதுன்னு வியூவர்ஸ் கோச்சிக்கிறாதீங்க. குளிர் கை வாயெல்லாம் ஆடுது. அதான் இப்போ சதீஷ்குமார் அவர் ஓவர்லேருந்து நல்ல ஒரு பவுலர். இவர் வந்து நல்ல ஒரு பாஸ்ட் பவுலர் சதீஷ்குமார். சதீஷ்குமார் நல்ல ஓவர் போகிறாப்புல. ஃபஸ்ட்டு பால் நல்ல பால். ரெண்டாவது பால் சதீஷ்குமார் கையிலேருந்து. எஸ்கேயோட பந்து வந்து நல்லா தொடவே முடியாது. அருமையான போல்டு எஸ்கேட்டேருந்து. குட் பவுலிங் சதீஷ்குமார். சதீஷ்குமார் ஓவர் கையிலேருந்து. அடுத்த ஒரு பந்து மூணாவது பால். குட் பவுலிங் சதீஷ்குமார் கையிலேருந்து. சதீஷ் வந்து நல்ல ஒரு பவுலர். சதீஷ்குமார் கையிலேருந்து 2 விக்கெட்டு. ஆல்ரவுண்டர் சதீஷ்குமார் நல்ல ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர். அப்பாடி நல்ல ஒரு ஓவர் சதீஷ்குமார் கையிலேருந்து. 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்த ஒரு விக்கெட் எடுப்பாருன்னு பார்க்கலாம் சதீஷ்குமார். பாலா அவர்கள் நண்டு பிடித்து கொண்டிருக்கிறார்.
அடுத்த ஒரு அழகுராஜா கையில் இருந்து அழகான ஓவர் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் விக்கெட் இது. ஓ, அழகுராஜ் வந்து செகண்ட் பால். சதீஷ் வேல் ஓவர்.